என்ன உலகமடா இது! பழி ஓர் புறம், பாவம் ஓர் புறம். எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன். மங்காத புகழ் படைத்த மன்னர்பால் அமர்ந்தேன். செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சேதம் விதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏ ஜெகதம்பா, உன் மகன் இன்னும் சிறிது நேரத்தில் உன் மடியிலே தவழப் போகிறான். அவனை பாராட்டு. அனாதையாக இருக்கும் அவன் மனைவி மக்களை காப்பாற்று. ஜெகதம்பா, ஜெகதம்பா, ஜெகதம்பா. ஐயா ஜோசியரே, என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது. எப்படியாவது ராயரை தன்னை கட்டி விஜயபுரி மேல் படையெடுப்பை இன்னும் 6 மாத காலம் தாமதிக்க செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எங்கள் சுல்தான் உண்மை பொன்னலே அபிஷேகிப்பார். அது எனக்கு தெரியும். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், ராயரை இணங்க வைப்பது சாமானியம் அல்ல. நீங்கள் நினைத்தால் முடியாதா? பழுதை பாம்பாக்குவீரே, நிழலை பேயாக்குவீரே. அகிலத்தை குழப்பிவிடும் அசாத்திய புத்திசாலி அல்லவா நீ? முகஸ்துதி என்பீர், முடியும் உம்மால் என்பதால் கூறுகிறேன். இதோ 2000 முன்பணம். சதித்திட்டம். விஜயநகர சாம்ராஜ்யத்தை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம். சதிகாரர்கள் இந்த நாட்டிலேயே உலாவுகிறார்கள். ஏ ஜெகதம்பா, நான் என்ன செய்வேன்? எப்படி இந்த இடத்தை விட்டு வெளியேறுவேன்? நீதி காப்பவள் நீ என்றால், நேர்மையுள்ளவள் நீ என்றால், விஜயநகர சாம்ராஜ்யத்தை காப்பாற்று, மன்னரை காப்பாற்று. ஜெகதம்பா, ஜெகதம்பா, ஜெகதம்பா. பிசாசும் இல்ல, மனுஷன்தான். வா. மனுஷனா? இது என்னங்க கோலம்? எல்லாம் காரணமாதான். உனக்கு ஏப்பா அந்த கேள்வி இல்ல? பேசாம போ. இது என்ன காரணம்? புதைச்சுக்கிறதுக்கு? அடாடாடாடா, உடமாட்ட போல இருக்க நீ நம்மள. கொஞ்சம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஐயா ஐயா ஐயா, என்னையா நீ தொந்தரவு பண்ற? அது பெரிய ரகசியம். இருந்தாப்புல இருந்து புசுக்குன்னு என் முதுகு வில்லு மாதிரி வளைஞ்சு போச்சு. ஒரு யோகியார் புண்ணியவான் வந்து இந்த யோசனை சொன்னார். அதாவது இத போல மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்தா எப்பேற்பட்ட கூனலும் நிமிந்து போயிடுமா. நிஜமாவா சாமி? என்னையா கேள்வி இது? அந்த சாமியாருக்கும் முதுகு கூனலா தான் இருந்துதான். இத போல மண்ணுக்குள்ள புதைஞ்சோன்னா தான் சரியாச்சு. உங்களுக்கு குணம் தெரியுதுங்களா சாமி? குணமா? அடா அடா அடா, என்ன சுகமா தெரியுமா இருக்கு. அது நான் வெளியே வந்தாதான் தெரியும் உனக்கு. அப்படின்னா நான் தூக்கி விடட்டமா சாமி? தூக்காதீங்க, எங்க வீட்டு ஆளுக்கு வருவாங்க. அட தூக்காதீங்க. நிஜமாவே நிஜமாவே குணமாயிடுச்சிங்களே சாமி. எனக்கு பிறப்போட வந்த குணலுங்க இந்த வைத்தியத்தினால குணமாயிடுங்களா? குணமாயிடுங்களாவா? அந்த சாமியாரே சொல்லி இருக்கிறாரே, நீ ஒரு தடவை புதைச்சுக்கிட்டீன்னா அடுத்த ஜென்மத்துல கூட உனக்கு இந்த கூணு வராது போ. அப்படின்னா என்ன புதைச்சுக்கிறேன் சாமி? ஒன்னையா புதைச்சுக்கிறேன். சரி, உன் இஷ்டம். நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது புதைக்காமையா இருக்க போறேன். இறங்கு குழியில. முள்ள இறங்கு. கெட்டியா அழுத்துங்க சாமி, பயம் இல்ல. உடம்பு மணலு உடம்போட இருக்கணும். என் பொஞ்சாதி என்ன கூணன் கூணன் இலக்காரமா பேசுறா. என் கூணல் மட்டும் நிமிரட்டும், அப்புறம் நான் அவகிட்ட பேசிக்கிறேன். உன் கூணல் நிமிர்ந்ததுன்னு தெரியற வரைக்கும் இதை விட்டு நீ எழுந்திருக்க கூடாது, தெரியுமா? ராத்திரி நேரம் மாடு கீடு வரும், கண்ணை மூடாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும், தெரியுமா? சாமி சாமி, உங்க பொஞ்சாதி புள்ள நல்லா இருக்கணும் சாமி. சொல்ல சொல்ல இந்த பக்கம் வந்துருக்கா. நான் செத்துருவனா? நிறுத்துறா நிறுத்துறா. என்ன பண்ணா? நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா. நீ எப்படி இங்க வந்த?
காலால நடந்து. ராயர் நல்ல ஆட்சி நடத்துறப்போ யார் வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் போலாம். நீயும் இங்க இருந்து போலாம். சித்தி மூடு வாயை. முன்னால இருந்தவர் எங்கேயா போனார்? அவரு போய் ரொம்ப நேரமாச்சு. அவர் கூணு நிமிந்து போச்சு, அவர் போயிட்டாரு. என் கூணு நிமிந்ததுக்கு அப்புறம் தானே நான் போகணும். நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரையா? ஐயா ஐயா, மாட்டேனுங்க மாட்டேனுங்க. என் கூணு இன்னும் நிமிரல ஐயா, என் கூணு இன்னும் நிமிரல. வணக்கம் குருதேவா. என்ன ஜோசியரே, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு அதிகாலையில்? ஒன்றுமில்லை, தங்கள் ஆசீர்வாதம் பெற்று போகவே வந்தேன். அதோடு அவசரமும் அவசியமான காரியம் ஒன்று. என்ன அது? விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய கண்டம் வந்திருக்கிறது. என்ன? போவதற்கு விரைவில் ஒரு முகூர்த்தம் பார்க்கும்படி மன்னர் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார். ஆராய்ந்து பார்த்ததில் காலம் நேரம் இப்போது சரியில்லை. இதை சொன்னால் மன்னர் என்ன நினைப்பாரோ? சாஸ்திர விஷயத்தில் தோன்றியதை தோன்றியபடி சொல்லிவிடுங்கள், அதில் சந்தேகமே கூடாது. சொல்ல வேண்டியதுதான். ஆனால் மன்னர் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொன்னால் என்ன நேருமோ என்று அஞ்சுகிறேன். சகல சாஸ்திர விற்பனராகிய தங்கள் ஒத்தாசை மட்டும் எனக்கு இருந்தால். அதற்கென்ன, நாம் எல்லோரும் கோருவது மன்னர் நலன்தான். அதற்காக நான் உங்களுக்கு எந்த ஒத்தாசையும் செய்ய தயாராயிருக்கிறேன். அந்த அளவிற்கு தாங்கள் தைரியம் கொடுத்ததே போதும். என் வேலையை நான் செய்து முடிக்கிறேன். வருகிறேன். வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். தாத்தா, ராமகிருஷ்ணா தம்பி, எப்படி பிழைத்து வந்தாயப்பா? இந்த நாட்டின் நலமே என்னை பிழைக்க செய்து விட்டது தாத்தா. என்ன? நான் குழியிலே இருக்கும் போது ஒரு வார்த்தை, அவனை குழியிலே தள்ளிவிட்டு நான் தப்பித்து வந்து விட்டேன். ஐயோ பாவம், அநியாயமா அந்த ஏழையை அழித்து விட்டேன் என்கிறீர்களா? இல்லை, அவன் பிழைத்திருப்பான். அழிவு காலம் நமது சாம்ராஜ்யத்திற்கு தான் வந்திருக்கிறது. என்ன சொல்லுகிறாய்? ஆம், விஜயநகர சாம்ராஜ்யத்திலே துரோகிகள் பகிரங்கமாக உலவ ஆரம்பித்து விட்டார்கள். இது நிஜம்தானா? தப்பித்து வந்ததற்காக சமாதானம் சொல்லுகிறேன் என்று எண்ணுகிறீர்களா? இந்த கண்ணால் பார்த்து காதார கேட்டு உண்மையை தெரிந்த பிறகுதான் உங்களிடம் சொல்ல ஓடோடி வந்தேன். என்னை நம்புங்கள். இந்த ஆச்சரியம் ஆபத்திலே முடியாமல் இருக்க நான் சொன்னபடி செய்யுங்கள். அவனே உண்மையை கக்கி விடுவான். விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சியை பார்த்து வயிறறிகின்ற பாமினி சுல்தான்கள் என்னை கொலை செய்யக்கூட திட்டமிட்டார்கள். பிறர் வாழ பொறுக்காத அந்த பித்தர்களை இன்னும் விட்டு வைப்பது தகாது. வாளுக்கு வாள், ரத்தத்திற்கு ரத்தம். உடனே தொடங்க வேண்டும் யுத்தம். ஜோசியரே, நல்ல நேரம் பார்த்தாகிவிட்டதா? கோச்சார பலன் நன்றாக இல்லை. சந்திரன் 8ஆம் பாதத்தில் நிற்கிறான். சனி இடம் விட்டு பெயர்கிறான். தை மாத கடைசி வரை கிரக சஞ்சாரங்கள் வக்கரிக்கிறது. அதுவரை படையெடுப்பை பற்றி சிந்திப்பது கூட உச்சிதமில்லை மகாபிரபு. தை மாதத்திற்கு இன்னும் 6 மாதம் இருக்கிறதே. இப்போது படையெடுத்தால் முடிவு பயங்கரமாக இருக்கும். தங்கள் உயிருக்கே ஆபத்து நேரிடும். கணக்கை மீண்டும் சரியாக போட்டு பார்த்து ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடியுங்கள் ஜோசியரே. மகாபிரபு, தலைமுறை தலைமுறையாக இவர்களுக்கு ஜோசியமே தொழில். ஆகவே தவறு ஏற்பட நியாயமில்லை. சாஸ்திரத்துக்கு விரோதமாக எப்போதுமே போகக்கூடாது. ஜெய விஜய் பவா, ஜெய விஜய் பவா, ஜெய விஜய் பவா. ஸ்ரீ 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 கிருஷ்ணதேவராய மகாபிரபுவோட சன்னிதானத்திற்கு அடியே நமஸ்கரிക്കുന്നു. யார் நீ? ഞാൻ മലയാള ജ്യോതിഷനാണ്. പ്രഭുവോടെ ജാതകം കുറിച്ച് സംസാരിക്കാൻ വേണ്ടി ഞാൻ ഇവിടെ വന്നു. നിങ്ങൾ മഹാമന്ത്രി അപ്പാജിയാണ്? നമസ്കാരം നമസ്കാരം. നിങ്ങൾ ഞാൻ എവിടോ? ഓ, രാജഗുരു ഇല്ലേ? ഞാൻ അറിയും. നിങ്ങൾ அரண்மனை ஜோதிஷன் ഇല്ലേ? കൊള്ളാം കൊള്ളാം. നിങ്ങൾ എല്ലാവരും ചേർന്ന് രാജ്യവിഷയമായിട്ട് ഏതോ ആലോചിക്കുന്നു എന്ന് എനിക്ക് മനസ്സിലാകുന്നു അല്ലേ? ஆம். எப்படி தெரியும் உனக்கு? എനിക്ക് എല്ലാം അറിയും. ഇപ്പോ നിങ്ങൾ പാമിനി സുൽത്താൻകളോട് യുദ്ധத்துக்கு പോകാമോ എന്ന് ആലോചിക്കുന്നു അല്ലേ? ഈ ജ്യോതിഷൻ ഗ്രഹസഞ്ചാരം ശരിയില്ല,
இப்போ யுத்தத்திற்கு போகண்டான்னு மறுத்துரைക്കുന്നു അല്ലേ? என்ன இருந்தாலும் இவன் புதியவன். இவன் பேச்சை நம்பவே கூடாது. എന്താ ഒരു ഭയങ്കരமான கோபம். கோபப்படண்டே. നിങ്ങളുടെ கோபத்தால் നിങ്ങളുടെ ബലഹീനം வெளியாகுന്നു അല്ലേ? இல்லை, இதுவரை என் வாழ்நாளிலேயே என் ஜோசியம் பொய்யானது கிடையாது. நமது கருத்தும் அதுவே. கோபப்படண்டே. പ്രഭുவோட ஜாதகம் പിന്നെ നോക്കാം. முதலில் നിങ്ങളുടെ ജ്യോതിഷം சரியா, என்னோட ஜோதிஷம் சரியான்னு നോക്കിക്കളിയാം കേട്ടോ? தாராளமாக வா, பார்த்து விடுவோம். சரி, നിങ്ങളുടെ ஜாதகத்தில் നിങ്ങൾക്ക് நம்பிக்கையுண்டோ? இது என்ன கேள்வி? என் ஜாதகத்தை நான் திடமாக நம்புகிறேன். കൊള്ളാം. നിങ്ങൾ இன்னும் எத்தனை காலம் ஜீவிச்சிருக்காம் போகும்னு கணிதமுண்டோ? ஏன் இல்லாமல், சிறிது கூட கலக்கமின்றி நான் 73 வயது வரை உயிரோடு இருப்பேன். പക്ഷേ அதுவரையில் ஏதொன்னிலும் இடைஞ்சல் வராதன்னு திடமான நம்பிக்கைയാണ്. ஆம், திடமாக என் உயிருக்கு ஆபத்தே இல்லை. നിങ്ങൾ ഇപ്പോഴേ ഇവിടത്തെ മരിക്കാൻ പോകുന്നു കേട്ടോ? யாரோ இவன் சதிகாரன். வேஷம் போட்டு நம்ம ஏமாற்ற வந்திருக்கிறான். மன்னரின் முன்னே அரண்மனை ஜோசியரின் மரணத்தை பற்றி பேசுகிறார். இது அரசவைக்கு இழுக்கு. இந்த பித்தனை மன்னர் மதிக்கவே கூடாது. இது என்ன கோரம்? மன்னியுங்கள் பிரபு, பிரபு மன்னியுங்கள். அறிவுகட்டு அன்னமிட்ட வீட்டில் கண்ணமிட்டேன். ஆதரித்த மன்னரையே காட்டிக் கொடுக்க நினைத்தேன். பாமினி சுல்தானின் நாட்கள் எனக்கு பொன் கொடுத்த துரோக வேலைக்கு தூண்டினார்கள். அதன் பலனை அனுபவிக்கிறேன் பிரபு. யாரங்க இவரை அப்புறப்படுத்துங்க. குருதேவர் கூட இப்படி ஆவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. இந்த செயலை வேறு யாராவது செய்திருந்தால் தலையை கொய்திருப்பார் மன்னர். குருதேவர் ஆயிற்றே என்று பொறுக்கிறார். பிழைத்து போங்கள். நம்புங்கள் மகாபிரபு, நான் நிரபராதி. இல்லை, யார் செய்தாலும் குற்றம் குற்றம்தான். யாரங்கே? இவரை கொண்டு போங்கள். யானையின் காலால் இடறச் செய்யுங்கள். പ്രഭു, ഗുരുദേവർ തെറ്റും ഒന്നും ചെയ്തിട്ടില്ല. அதற்கு சாட்சி நான் தான். ராமகிருஷ்ணா. ஆம் மகாபிரபு, கேளுங்கள். நான் கொலைக்களத்திலே புதைக்கப்பட்டிருக்கும் போது வீரர்கள் யானை கொண்டு வருவதற்காக போயிருந்தனர். அப்போது இந்த ஜோசியனும் பீஜப்பூர் ஒற்றனும் ரகசியம் பேசிக் கொண்டு வருவதை கேட்டேன். குருதேவர் கண்ணை எப்படியாவது கட்டிவிடுவதாக இந்த ஜோசியன் சொன்னான். பதறிய நான் ஒரு தந்திரத்தால் தப்பி இவனை பின்தொடர்ந்தேன். குருதேவர் ஏமாந்ததை கண்ணால் கண்டேன். இந்த நாடகம் ஆடினேன். தங்கள் ஆணையை மீறி இங்கு வந்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும். எனது கடமை தீர்ந்து விட்டது. இதோ சந்தோஷமாக தங்களுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன். வருகிறேன் மன்னா. ராமகிருஷ்ணா, உன் போல் கெடுதல் செய்வாருக்கு நன்மை செய்யும் உத்தமனை நான் கண்டதே இல்லை. உன் தேசபக்தியும் தியாகமும் உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும். அப்பாஜி, உடனே பீஜப்பூரின் மேல் படையெடுத்தே ஆக வேண்டும். பறை அறிவிக்க செய்யுங்கள். நாட்டை காக்க வீட்டுக்கொருவர் படையில் சேருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். போர் நாளையே வரலாம். ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, உன் நல்லெண்ணத்தை அறியாமல் போனேன். உன் பாதையில் தடைக்கற்கள் பல போட்டேன். என்னை மன்னித்து விடப்பா. நீ மனிதரும் மாணிக்கம். பரவாயில்லை குருதேவா, இன்றாவது நாம் நண்பர்களானோமே, அதுவே போதும். விஜயநகரத்தின் எல்லைகளிலும் நகரங்களிலும் போர்ப்படை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 திசைகளிலும் படையெடுக்க தயாராக இருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் படையெடுப்பு நிகழலாம். தூங்கியவனை தட்டி எழுப்பி கையிலே வாளையும் கொடுத்து நேராக கழுத்தையும் நீட்டி விட்டோம். இச்சமயத்தில் நளினமாக போகும் வழிதான் நல்ல வழி. காலத்தோடு ஒட்டிச் சென்று காரியத்தை சாதிப்பதிலேயே கண்ணங்கருத்தமாக இருக்க வேண்டும். இல்லை, அஞ்சு சாவதிலே நமக்கு விருப்பமில்லை. அவனோ ஒருவன், நாமோ 5 பேர். ஆகட்டும், ஒரு கை பார்ப்போம். இரும்பை பழுக்க காய்ச்சி அடித்தால் எந்த பொருளும் செய்யும். காயாத இரும்பை ஓங்கி அடித்தால் செம்மட்டி தான் உடையும்.
யாரங்கே? கிருஷ்ணாதேவி அழைத்து வா. ஆட்டத்திலும் பாட்டிலும் தன்னை மறப்பவர் ராயர். கன்னி பருவம் கனிந்த வனமலர் பொன்மையில் நமது கிருஷ்ணா. பலே சாமர்த்தியக்காரி. சுருண்டு சுருண்டு ஆடுவதிலே சுருட்டி கொள்ளும் சுபாவம் உடையவள். கிருஷ்ணா, விஜயநகர மன்னர் நம் மீது படையெடுப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு தயாராக இருக்கிறார். நீ உடனே அங்கு போக வேண்டும். சாமர்த்தியத்தை வில்லாக்கி, சந்தர்ப்பத்தை கணையாக்கி, ராயரை வளைத்து போட்டுக்கொள். காலத்தை எதிர்பார்த்து ராயரின் ஆவியை பறிக்க திட்டம் தீட்டு. இந்த விஷயத்தை நாம் நன்றாக ஆலோசிக்க வேண்டும் பிரபு. இந்த சமாதான தூது முழு மனதோடு அனுப்பியிருப்பதாக நான் நம்பவில்லை. என் எண்ணமும் அதுவேதான் மகாபிரபு. இனி போரில்லை என ஓய்ந்த நேரத்தில் நம்மை எதிர்த்து தாக்கும் திட்டத்திற்கு இது முதற்படியாக இருக்கலாம். நம் பலாபலங்களை நன்றாக அறிந்து கொண்டு அவர்கள் மனப்பூர்வமாக சமாதானம் விரும்பி இருக்கலாம். நான் அப்படி எண்ணவில்லை பிரபு. ஒற்றர்களை அனுப்பி நம் ரகசியங்களை சோதிக்கும் தருணத்தில் இந்த சமாதானம் ஏன், இந்த தூது ஏன்? ராயர், ஒரு இரத்த வெறியன் என்ற உலகப் பழிக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. ராஜநீதியை ஒட்டி சமாதானத்துக்கு உடன்படுவோம். காட்டப்படும் வெள்ளைக்கொடியை கௌரவிப்போம். அந்த கௌரவத்தை மறந்து அவர்கள் கழுத்தறுக்க துணிந்தால், தளபதியாரே, நீர் எங்கே போகிறீர்? நான் எங்கே போகிறேன்? நம் படை எங்கே போகிறது? பலம் எங்கே போகிறது? மகாமந்திரி, நாம் இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்து விடுங்கள். இப்பதான் அது யார்? எது? ஓஹோ, இது என் பணிப்பெண். ஏய், சாமான் எல்லாம் எடுத்து வை. என்ன மாதவி, சௌக்கியமா? பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. ஆமா. அடையாளமே தெரியாமல் மாறிவிட்டாயே. என்ன செய்வது மாதவி, உன்னை போல் அமைதியான வாழ்வும் அரசாங்க செல்வாக்கும் எனக்கில்லை. மகாராணி திருமலாம்பாள் உன்னை சொந்த மகளாகவே பாவித்து பக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறாளாமே. அதிர்ஷ்டக்காரிணி. நானும் கலையே வாழ்க்கையாக கொண்டு காலமெல்லாம் நாடோடியாக திரிகிறேன். இல்லை, ஆடற்கலைக்கு நீ அழகு தேடுகிறாய். அந்த பெருமை வேறு யாருக்கு கிட்டும் கிருஷ்ணா? 1000 இருந்தென்ன, அமைதி இல்லையே வாழ்விலே. மாதவி, அதை தேடித்தான் இங்க வந்திருக்கிறேன். அப்படி என்றால் உன் உதவி வேண்டும். உதவியா? எதற்கு? நாளை ராயரின் பிறந்த நாள் இல்லையா? அதில் நான் ஆட வேண்டும். நீ அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஐயோ, அது மாத்திரம் என்னால் முடியாது. வேண்டுமானால் மகாராணியிடம் உன்னை அறிமுகப்படுத்தி விடுகிறேன். அதன் பிறகு உன் சாமர்த்தியம். சரி, அது போதும். நீங்கள் பிறந்ததுனால என் வாழ்வு சிறந்தது. அந்த இன்ப நினைவிற்கு அடையாளமாக உங்கள் பிறந்த நாளில் இதோ என் பரிசு. என் மார்பிலே தவழ்ந்தபடி இதயத்தை தொட்டு தொட்டு இது மன்னருக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ரத்ன மாலை என் இதயத்தை எடுத்துக்கொண்டே உங்களிடம் வருகிறது. தேவி, இப்போது 2 இதயமும் இதிலே அடங்கிவிட்டது. அற்புத நடனம். இன்று விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நாட்டிய கலாதேவியே பிரசன்னமாகிவிட்டார். இதோ உங்கள் திருப்தியே எங்கள் லட்சியம். ஆஹா, மாசில்லாத வீணை, மாலை வரும் மதி, வீசி வரும் தென்றல், விளையாடும் இளவேணி, ஆடினாளே ஆட்டம். ஆட்டமானது தென்றல் அவளை தாளாட்டிக் கொண்டிருந்தது. பிரபு, அந்த ஆட்டம் உங்களை கனவுலகிற்கு கொண்டு போய்விட்டது. இந்த சாம்ராஜ்யமே கலாநிலையமாகிவிட்டது. அதனால்தான்
நம் கைகள் அந்த கலாதேவியை ரத்ன மாலையால் அலங்கரித்தது. அந்த ரத்ன மாலையில் நமது 2 இதயங்களும் அடங்கியிருந்ததே, அதையா கொடுப்பது அவளுக்கு? தேவி, மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. உங்கள் கருணை நிறைந்த இதயமே என் சாம்ராஜ்யம் என்று நினைத்திருந்தேன். அதில் வேறு யாருக்கும் இடமில்லை என்று கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் புதுமலர் சோலையிலே ஒரு பூநாகம் புகுந்து விட்டது. என் மார்பிலே தவழ்ந்தபடி இதயத்தை தொட்டு தொட்டு இது மன்னருக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ரத்னமாலையை என் கண்களின் முன்னாலேயே உங்கள் கைகளால் காலையில் அறிமுகமான ஒரு நாட்டியக்காரி வெகுமதியாக கொடுப்பீர்கள் என்று நினைக்கவே இல்லை. தேவி, பெண் பிறப்பதற்கு முன்னாலே பொறாமை பிறந்து விட்டது என்பார். அதை கண் முன்னால் காண்கிறேன். ராணி என்ற அந்தஸ்திலே இருந்தும் கூட உன்னையும் அந்த பொறாமை விடவில்லை. இது நான் நினைக்காத ஒன்று, அதிலும் இந்த நேரத்திலே விரும்பாத ஒன்று. பிரபு, பிரபு. கிருஷ்ணா. வணக்கம் மகாராஜா. பாடியது குயிலோ என்று நினைத்தேன். மகாபிரபுவின் சாம்ராஜ்யத்தில் குயில்கள் படகு சவாரி கூட செய்யுமோ? ஆனந்தமாக பறப்பது, அற்புத கானம் இசைப்பது குயில்களுக்கும் பெண்களுக்கும் ஸ்ரீதன சொத்து. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஆனந்தமாக இருப்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கூட பிறந்த சொத்தாகவே இருக்கிறது. ஆனால் அந்த பாக்கியம் மன்னனுக்கு மட்டும் இல்லை. ஏன் பிரபு? 8 திசையிலும் கடமை எனும் ஈட்டி, அதன் நடுவே நின்று தினசரி நடனம், அதுதானே இந்த ராஜாவின் வேலை. பாவம். இன்றைக்கு என்ன அரசாங்க நடப்பு? மழை பெய்ததா? பயிர் விளைந்ததா? படையை திரட்டு, பாசருக்கு கொண்டு போ. அப்பா, எத்தனை சுமைகள், எத்தனை சுமைகள்! எப்படித்தான் தாங்குறீர்களோ தாங்கள். அத்தனை சுமையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் ஓடி வர எனக்கு இருக்கும் ஒரே தனியிடம் இந்த வசந்த மண்டபம் தான். இதுதான் வசந்த மண்டபமா? கேட்டதுண்டு, ஆனால் கண்டதில்லை. இன்றைக்கு தான் அந்த பாக்கியம் கிடைத்துவிட்டது என்று இந்த வசந்த மண்டபம் எனக்கு சொல்லுகிறது. அளவு கடந்த புகழ்ச்சி. இல்லை கிருஷ்ணா, நீ வந்த பிறகு ஒவ்வொரு இடத்திலும் மெருகு போட்டுக் கொண்டிருக்கிறாள் அழகு தேவி. கண்ணில்லாத மங்கை போல் இருந்த இந்த இடத்திற்கு நீ கண் திறந்து வைத்து விட்டாய். இதுபோல் என் வாழ்வில் புதிய ஒளி பிறக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் நான். தாங்களோ விஜயநகர மண்டலத்தின் ஏக சித்திராதிபதி, எகிரி வரும் ஈட்டிக்கும் இமை கொட்டாத வீரர், ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர கிருஷ்ணதேவராயர். ஆசை வைத்தால் கிடைக்காதா? இல்லை கிருஷ்ணா, நீ நினைப்பது போல் உல்லாச வாழ்வு எனக்கு இல்லை. எடுத்து களைத்திருக்கிறேன் நான். ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் மகாராஜா. ஓய்வா? அது கானல் நீர் போல் என் கைகளுக்கு அகப்படாமல் எட்டி எட்டி போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது என் கண் முன்னாலே வந்து விட்டது. எங்கே? எனக்கு தெரியவில்லையே. நேற்று சபையில் சுற்றி சுற்றி வந்தது, இன்று என் முன்னாலே வந்து விட்டது. நானா? ஆமாம், அரச அவையிலே நீ ஆடினாய். பாடினேன். சபையெல்லாம் ஆடிற்று. ஆடட்டும். வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. போகட்டும். அது மனதிற்கு புதிய சக்தியை கொடுத்தது. கொடுக்கட்டும். அது காதலில் முடிந்தது. முடியட்டும். அது மட்டும் கூடாது. ஏன் கிருஷ்ணா? தாங்களோ மன்னாதி மன்னர், நானும் சாதாரண பெண். சாதாரண மகரந்தத்தின் இனிமை மலருக்கு தெரியாது, முத்தின் அருமை சிப்பிக்கு தெரியாது. அழகு கலையின் நான் எதையும் தியாகம் செய்ய சித்தமாயிருக்கிறேன். நிஜமாகவா? இதுவரையில் என்னை பொய்யன் என்று சொல்லி பிழைத்து போனவர்கள் யாரும் இல்லை. ஐயோ, என்னை பயமுறுத்துகிறீர்களே. சரி, பார்க்கலாம். எனக்காக ராஜாங்கத்தையே தியாகம் செய்ய வேண்டும் என்றால் செய்வீர்களோ? நிச்சயமாக.
என்னை விட்டு எந்த நேரமும் பிரியக்கூடாதென்றால் பிரியவே மாட்டேன். என் அனுமதி இல்லாமல் யாரோடும் பேசக்கூடாதென்றால் பேசவே மாட்டேன். எங்கே? இதோ. அப்பப்பப்பா, உங்களைப் போல் காதலுக்காக இப்படி தியாகம் செய்பவர்களை இதுவரையிலும் நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. காரணம், உன் போல் சுந்தரிகள் இதுவரையில் பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. கிருஷ்ணா, பிரபு, இந்த நாள் தான் என் வாழ்விலே ஈடு இணையில்லாத இன்ப நாள். இந்த நாளேதான் என் எண்ணமும் பலித்த நாள். சொன்னால் நம்ப மாட்டீர்கள். சின்ன வயதிலே நான் நினைப்பேன், மன்னர் என்றால் மகா பயங்கரமாகவும் கத்தியாலே சட்டையும் இரும்பாலே தொப்பியும் போட்டுக்கொண்டு கோரமாக இருப்பார்கள் என்று. இன்னும் அப்படித்தான் நினைக்கிறாயா? சேச்சே, உங்களை பார்த்த பிறகு மலரினும் மெல்லிய உள்ளம், ஈடு இணை இல்லாத ரசிகத்தன்மை, எடுத்த கையில் குழந்தை போல் தவழும் இனிய சுபாவம் எல்லாம் நீங்கள் தான் என்பதை தெரிந்து கொண்டேன். இந்த வாழ்வும் இன்ப சுகமும் நம் இருவருக்குமே தெரிய வேண்டும். நடுவிலே ஒரு ஈ வந்து உட்காருவதை கூட நான் பொறுக்க முடியாது. இவ்வளவுதானே? இப்பொழுதே உன் கோரிக்கை நிறைவேற்றப்படும். பிறகு நம் காதல் அமர காவியமாக படைக்கப்படும். யாரெங்கே? என் அனுமதியின்றி இந்த வினாடி முதல் யாரும் இந்த மாளிகைக்குள் நுழைய. எச்சரிக்கை, கட்டளையை மீறினால் சிறைச்சேதம் விதிக்கப்படும். ஏற்பட்டிருந்தால் நான் கவலைப்படப் போவதில்லை. உங்களுக்கு ராயர் குழந்தை ராயராக இருக்கும் போது அன்னையிலும் மேலாக அன்பு காட்டி வளர்த்த உங்களுக்கு, வெற்றி முழக்கத்தோடு விஜயநகர சிங்காதனத்திலே அவரை கொலுவிருக்கச் செய்த உங்களுக்கு, ஈடற்ற துணைவனாக, தோழனாக, ஆசானாக இருக்கும் உங்களுக்கு அவமானம், அவமதிப்பு. இருக்கட்டும். குழந்தை காலால் உதைப்பதில் தந்தைக்கு அவமானம் இல்லை. ஆனால் ராயரை பார்க்க முடியவில்லையே என்ற கவலைதான் எனக்கு. எப்படி முடியும்? அந்த தாசியின் கரங்களிலே கட்டுண்டு கிடக்கும் அவரை சந்திக்க உங்களால் எப்படி முடியும்? அப்பாஜி, என்ன அண்ணாஜி? தாங்கள் சந்தேகித்து சரியாகிவிட்டது. பாமனி சுல்தான்கள் ரகசியமாக போருக்கு ஆயத்தம் செய்கிறார்களா? ஆம், ஏராளமாக படை திரட்டுகிறார்கள். உணவும் ஆயுதமும் சேகரிக்கிறார்கள். இனி யோசித்து பயனில்லை. எனக்கு உத்தரவு கொடுங்கள். நான் எப்படியாவது மன்னரை காண்பேன், உண்மையை உணரச் செய்வேன். மன்னர் நிலையை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. முடிந்தவரை முயற்சிப்பேன். எப்படி? கேடு வந்து விட்டது நாட்டுக்கு என்பேன். கிருஷ்ணா முகத்தை பார்ப்பார். இன்னுமா மயக்கம் என்பேன். கொண்டு போய் இவனை கொலைக்களத்திற்கு என்பார். கடைசியாக எச்சரிப்பேன். அதுதான் உன் வாழ்விலும் கடைசியாக இருக்கும். பரவாயில்லை, என் வார்த்தையை மன்னர் ஏற்றுக்கொண்டால் நாடு வாழும். இல்லையே நான் ஒருவன் சாவேன். ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. அப்பாஜி, வருகிறேன். ராமகிருஷ்ணா, என்ன யோசனை? சீக்கிரம். கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்கள். முன் யோஜனை இல்லாமல் ஏதாவது செய்துவிட்டால் நான் தோற்று விடுவேன். உன் யானையை இங்கே கொண்டு வந்து சேர்க்க பார்க்கிறாயா? இப்போ முடியாது. இன்னும் 8 கட்டங்கள் கடந்தாக வேண்டும். அப்படியே வந்தால் தான் என்ன? இதோ நீங்கள் தான் நிறைய யானைகள் வைத்திருக்கிறீர்களே. நிறைய எங்கே? 2 தான். இதோ ஒரு யானையை கொன்று விட்டேன். அடடே, மற்ற காய்களை விட்டு யானைக்கே திட்டம் போடுகிறாய். போட்டால் என்ன? உங்களிடம் தான் எவ்வளவோ யானைகள் இருக்கின்றனவே. ஆட்டத்தில் எனக்கு 2 யானை தான். நாட்டில் எவ்வளவோ. நாட்டு யானை ஆட்டத்துக்கு உதவாது. ஆடு. ஆட்டத்திற்கு உதவாது. 4000 யானையும் போருக்கு உதவும். 4000? இல்ல இல்ல, 5000. இல்ல, யார் சொன்னது? 6000. 6000. 6 லட்சம், 6 கோடி. இங்கே இருப்பது 2 யானை தான்.
காய நகர். யார் நீ? இந்த பெரியம்மா ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிற கிருஷ்ணா தேவியோட தாயார் ரம்பாதேவி. வழிவிடு வழிவிடு. யாரா இருந்தாலும் சரி, விட முடியாது. போ. ஏய், பார்த்து பேசு. இந்த அம்மாவை தடுத்தது தெரிஞ்சா உன் உத்தியோகம் போயிடும். உத்தியோகம் தானே போகும், போனா போகட்டும். இவங்களை உள்ள விட்டா என் தலையே போயிடும். வா. யாரடி அவன்? காவக்காரனம்மா, நம்மள உள்ள விட மாட்டானா? அடி யாத்த என் வீட்டுக்குள்ள என்னையே உள்ள விட மாட்டானாமா? யார அவன் பாக்குறேன்? என்ன ஆத்துல போற தண்ணி நின்னாலும் நிக்கும், இந்த கிருஷ்ணாவோட அம்மா உள்ள போறது மட்டும் நிக்காது. நல்ல ஆளுடா நீங்க. என் பொண்ண பலாத்காரமா தூக்கி கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு பெத்தவா வளர்த்தவா பேர் வச்சவா என்ன கூடவா பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? ஏது நான் செத்தா கூட அவளை விட மாட்டீங்க போல இருக்க. இந்த அக்கிரமத்துக்கெல்லாம் சம்மதிச்சுக்கிட்டு அந்த பைத்தியக்காரியும் உள்ளரையே கிடக்குறா. இருக்கட்டும், உங்கள யாருக்கும் என்ன பத்தி தெரியாது. என் சுயரூபம் தெரிஞ்சதோ அவ்வளவுதான், பறந்துடுவீங்க, பறந்து. ஆமா. யாருங்க? என்ன சத்தம்? அடியம்மா, அடியன் கண்ணு, அடியன் ராசாத்தி. இத்தனை நாளா நீ இங்கே அடியம்மா இருந்த, பெத்த தாய கூட மறந்துட்டு அடியம்மா. என்ன அடியம்மா இப்படி முழிச்சு பாக்குற? பிறந்தோன்ன பார்த்த மாதிரி. யார் நீ? ஐயோ ஐயோ, என்னையே யாருன்னு கேட்கிறாளே. அடி அம்மா, 1 2 10 மாசம் இந்த பாழும் வயித்துல அனாவசியமா சுமந்துகிட்டு இருந்த நடி ஒண்ணு. என்னையே யாருன்னு கேக்குறியே? நீ என்ன செய்வ? ராஜா கிட்ட வந்தோன்ன உனக்கு இந்த உலகமே மறந்து போச்சு. சொக்குப்படி போட்டு மயக்கிட்டாரு ஒன்ன. இருக்கட்டும், 2ல 1 தெரிஞ்சுக்காம இந்த இடத்தை விட்டு நான் போறதில்ல. கூப்பிட அந்த ராசாவே. என் மாப்பிளே, என் மாப்பிள. என்ன தொந்தரவு? மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. மன்னிப்பு? வேஷமிட்டு கேளிக்கை மண்டபத்திற்குள் நுழைவது விரும்பத்தகாத ஆபாசமான தவறு. ஆபாசமான தவறு செய்பவர்கள் தானே அரசரை நெருங்க முடிகிறது. நிறுத்து. இது யார் செய்தாலும் மரண தண்டனை விதிக்கப்படும். தெரிந்தும் வந்திருக்கிறாய். மரண பயம் எனக்கு நீங்கி விட்டது மன்னவா. எமது மன்னரின் புகழ் என்றைக்கு மாண்டதோ அன்றைக்கே நானும் மாண்டு விட்டேன். ராமகிருஷ்ணா. ஆம், நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கோணாத செங்கோலும் குறையாத நீதியும் கொண்டு அத்தாணி மண்டபத்திலே அழகு கொலுவிருந்த எமது மன்னரின் புகழ் மாண்டு விட்டது. நஞ்சு விழியும் வஞ்சக நெஞ்சமும் கொண்ட நடத்தை கட்டவளின் உருவத்திலே சாவு வந்திய மன்னரின் புகழை தாவி எடுத்துக் கொண்டு விட்டது. அப்போது மன்னரோடு மாண்டவர்கள் பலர், அவர்களிலே நானும் ஒருவன். பாருங்கள் பிரபு, நான் நடத்தை கேட்டவளாம். ராமகிருஷ்ணா. மன்னா, பொழுது விடிந்து விட்டது, போருக்கு கிளம்புவோம் என்று கேட்ட காலம் போய் பொழுதா விடிந்து விட்டது, போகபாக்கியம் முடிந்து விட்டதே என்று ஏங்கும் கட்டத்திற்கு வந்து விட்டீர்கள். என்ன தெரியுமா அதன் முடிவு? தென்னவர் மண்ணிலே பகைவர் காலெடுத்து வைத்தால் சின்னாபின்னப்படுத்துவார் ராயர் என்று இருந்த நிலைமை போய் ராயரா என்ற ஏளன குரல் 8 திசைகளிலும் எதிரொலிக்கிறது. மானத்தையும் மரியாதையையும் காப்பாற்றுவது எப்படி என்று எனக்கு தெரியும். தெரிந்திருந்தால் மாதர்குல மாணிக்கம் திருமலாம்பாளை விட்டு இந்த சாகசக்காரியின் காலடியிலே ஏன் விழுந்து கிடக்கப் போகிறீர்கள்? மன்னா, உங்கள் கருத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கற்புக்கரசிய மனதால் எண்ணி பாருங்கள். பிறகு தரம் கட்ட செயலால் உங்களை சுருட்டிக் கொண்ட இவளை ஒரு முறை பாருங்கள். அமைதி தவழும் முகம் அங்கே, போதை வழியும் முகம் இங்கே. அடிசிற்கினியவள் அங்கே, ஆழ்மயக்கி இங்கே. அன்புடையவள் அங்கே, பண்பிழந்தவள் இங்கே. பதிசொல் தவறாத பாவை எங்கே, பம்பரம் போல் ஆட்டி வைக்கும் சாகசக்காரி இங்கே. மன்னா, மதி எங்கே, மானம் எங்கே, மரியாதை எங்கே? கேட்டீர்களா பிரபு? இத்தனை காலமாக நான் கேட்காத வார்த்தைகளை உங்களை காதலித்ததால் கேட்கிறேன். சதிகாரியா, செண்டாளியா, அத்தனை வார்த்தைகளையும் எனக்கே சமர்ப்பிக்கிறான். போதும் போதும் இந்த வாழ்வு, போதும் இந்த பேச்சு. உங்களுக்கும் சம்மதம் தான் போல் இருக்கிறது. வேண்டாம், நான் வாழவே வேண்டாம். உங்கள் கையாலேயே என்னை கொன்று விடுங்கள். உத்தமமான காதலுக்காக செத்தாள் கிருஷ்ணா என்று இருக்கட்டும். ராமகிருஷ்ணா, அன்பு காட்டினேன் நண்பன் என்று அளவுக்கு மீறிய சலுகை கொள்கிறாய். அரசர் முன் பேசுகிறோம் என்பதை கூட மறந்து அள்ளி வீசுகிறாய். வேறொருவர் இப்படி பேசியிருந்தால் வெட்டி வீழ்த்தி இருப்பேன் தலையை. நீ என் முகத்தில் முழிக்காது. இப்போதே போய்விடு. இந்த நாட்டை விட்டே போய்விடு. மறுபடியும் என் முகத்தில் விழித்தால் உன் தலைவிடும். போய்விடு, போ. போய்விடுகிறேன் பிரபு, போய்விடுகிறேன். போக முன் ஒரு வார்த்தை. இருட்டிலே இருப்பதால் உங்களுக்கு அச்செய்தி எட்டி இருக்காது. சாம்ராஜ்யம் ஆபத்தில் இருக்கிறது. பகைவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விழித்துக் கொண்டால் தான் பிழைக்க முடியும்.
வருகிறேன் பிரபு. வாழ்க கிருஷ்ணதேவராயர், வாழ்க விஜயநகர சாம்ராஜ்யம். ஜெய் ஜெகன்மாதா.